உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானது பெயர்ச்சி. தனது 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் காலப்புருஷனுக்கு தனது சொந்த வீடு மேஷத்துக்கு அதிபதி அவர். அப்போது 4ஆம் வீட்டிற்கு அதிபதி தனது சொந்த வீட்டில் நிற்கும் பொழுது அவரது வீட்டில் அவர் நின்று தனது லாபஸ்தானமாகப்பட்ட விருச்சிக ராசியை அவரது வீட்டை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பாக்கியம். ஏன்னா லாபஸ்தானாதிபதி சொந்த வீட்டிலும் நிற்கிறதும் அவர் உங்களது 11 லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்கள் வாழ்க்கையில் திடீர் யோகத்தை உண்டாக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாக்கும், தனது வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதுவும் மகர ராசி அன்பர்கள் போல்டான ஒரு ஜாதகர், எதுலேயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவில் மாற மாட்டீங்க, அதில் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. மற்றவங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட இறங்கி முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய வேலைப்பாடுகளையும் உங்களுடைய செயல்திறனை கண்டு மற்றவங்க வியப்படைவாங்க. அந்த அமைப்பு உங்ககிட்ட இருக்கு. காரணம், அந்த வீட்டிற்கு சனி பகவான் ஆட்சி வீடாக இருக்கலாம், அதே வீட்டில் செவ்வாய் பகவானது உச்ச வீடு மகரம்தான். செவ்வாய்க்கு உச்ச வீடு, செவ்வாய் பகவானுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வீடு எதுனா அது மகர ராசி. அதனால் என்னதான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சனியாக இருந்தாலும் உங்களுடைய காரத்துவம் செவ்வாயினுடைய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கோபப்படுவீங்க, வெளிப்படையாக இருப்பீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் எதையுமே மனசாட்சிக்கு நேர்மையாக இருப்பீங்க, தட்டி கேட்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாக இருக்கும். அப்பேற்பட்ட செவ்வாய் உங்களுக்கு பலம் பெறக்கூடிய இந்த அமைப்பு எவ்வளோ பெரிய அம்சம். அப்போது 7.5 சனினால் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க, மன உளைச்சலுக்கு ஆளானீங்க, நிம்மதி சந்தோஷங்கள் எல்லா விதத்துலேயுமே கஷ்டப்பட்டு சிலர் வீடு அமைச்சு அதில் கடனாளி ஆனீங்க, சிலர் தொழில் ரீதியில் போட்டு தொழில் ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்திச்சிங்க. மற்றவங்களுக்காகவே சில விஷயங்கள் இறங்கி செய்து ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, அவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க. நீங்கள் நல்லா இருந்த காலகட்டங்களில் உங்கள் நட்பு ரீதியில் இருந்தவங்களும் சரி, உங்கள் பந்த ரீதியில் பாசபந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க. இன்றைக்கி அவங்க நல்ல இலக்கில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு யோசிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் யோசிக்கக்கூடிய நிலைக்கு உங்களை சார்ந்தவங்க இல்லையேன்ற ஒரு அனுபவம் கடந்த காலகட்டங்களில் நடந்த இந்த பிரச்சனைகளால் நீங்கள் உணர்ந்தீங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் சரிவுகள்ன்றது உங்கள் வாழ்க்கையில் ஒன்று இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்பவும் நீங்கள் அனுபவ ரீதியில் பாதிக்கப்பட்டாச்சு. அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். அந்த வாய்ப்பு பெரிய இலக்குகள் உண்டாக்கலாம், பல்வேறு விதமான மேன்மைகள் உண்டாக்கிடும். உங்கள் ஸ்பீடு மற்றவங்க யோகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். எதையுமே மற்ற ராசிக்காரர்கள் சொல்லிட்டு செய்வாங்க, சொல்கிறதுக்கு முன்னாடியே மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு போல்ட்னஸாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. மூவ் பண்ணுங்க. குறிப்பாக பூமி சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக நான் இந்த பூமியை வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். ஆல்ரெடி வாங்கின பூமியில் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் அழகாக தெளிவாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். இதில் கூட பிறந்தவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, அவங்கள வளர்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் கடைசியில் அவங்க அவங்கள குற்றவாளியாக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்கள் நட்பை நம்ம ஏன் இழந்தோன்னு நினச்சி மற்றவங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். மேற்கொண்டு வாழ்க்கையில் பண விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தான். அவ்வளோ நாணயமாக நடந்துக்குவீங்க. 10 ரூபா வாங்கினா கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். கச்சிதமாக அது வாங்கக்கூடாத இடமா இருந்தாலும் சரி, அதாவது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டீங்க. உங்கள் மரியாதையை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ வேணாலும் இறங்கி செய்வீங்க. அப்படி கடந்த காலகட்டங்களில் கடந்த 5-6 வருஷமாக நீங்கள் பட்ட சில நஷ்டங்களை சரி பண்ண எவ்வளவோ இங்கே வாங்கி அங்கே வாங்கி கொடுத்து இப்போ பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி எங்கே நம்ம மதிப்பு மரியாதை எங்கேயாவது ட்ராப் ஆகிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்குது. கவலைகள் வேண்டாம்.
100% எங்கேயும் ட்ராப் ஆக மாட்டீங்க. தொழிலில் பெரிய லெவல் ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க போகிறீங்க. தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய போகிறீங்க. ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. பார்ட்னர்ஷிப் ரீதியில் நல்ல வளர்ச்சி மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. வேலையில் இருந்தவங்க, வேலையே இழந்து நிற்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, வேலை சார்ந்த ரீதியில் ப்ரொமோஷன் வந்து தடப்பட்டு நின்றவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. டெம்பரவரியாக வேலையில் இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இது நடக்க போகுது. அதுவும் இந்த 41 நாட்களில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஜூன் 2 இருந்து ஜூலை 12 வரைக்கும் இந்த கால அமைப்பு இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கால நேரங்களை சரியாக டேலண்ட்டாக இறங்கி செயல்படுத்துவீங்க. காரணம் என்னென்னா, உங்கள் ராசி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக பார்வை எங்கே விழுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டில் விழுது. அப்போது நட்பு ரீதியில் வரவு செலவு பண நெருக்கடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர் வருவாய் வரும். லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி பண்ணி கிடைக்கலையேன்னு நினச்சவங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து உடனடியாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய மனைவி சார்ந்த ரீதியில், அவங்களுடைய உறவினர்கள் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு வருவாய் உண்டாகும். ஒரு ஆதரவு கிடைக்கும். அவங்களால ஒரு நல்ல ஒரு டேர்னிங் உண்டாகும். இதில் இந்த 7ஆம் வீடுன்றது மனைவி மக்கள் மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியில் இத்தனை நாளாக தொந்தரவாக இருந்த பார்ட்னர் விலகி புதுசாக ஒரு நல்ல ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். ஆக மொத்தத்தில் இதை சார்ந்த பிரச்சனைகள் எது இருக்கோ அதை நீங்கள் சரி செய்யலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் தான் அரசியல் துறையில் போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. ரொம்பவும் உங்களை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிளை உருவாக்கி வச்சுருப்பீங்க. அந்த டேலண்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு இத்தனை நாளாக கிடைக்காத ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல் துறையிலையும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் வேலையில், அதுவும் குறிப்பாக காக்கி சட்ட ரீதியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தருணம். காரணம் என்னென்னா, 5இல் குரு, பஞ்சமத்தில் 5இல் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட 5இல் இருக்கக்கூடிய குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பார்வை உங்களது 9 பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் விழுது. இதில் ஸ்ட்ரைட்டாக 180 டிகிரியில் விழக்கூடிய பார்வை லாபஸ்தானமாக இருந்தாலும் கடைசியாக அந்த குரு பார்வை உங்களுடைய ராசியவே பார்க்குது. அப்போது ஒரு பிரகாசம், சுபகாரியம், சுகுப நிகழ்ச்சிகள், நல்ல நல்ல விஷயங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா இந்த குரு பார்வையால் திருமண வாய்ப்புகள் தடையாகி நின்று இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கூடி வரும். குறிப்பாக புத்திர பாக்கியம், ஏன்னா பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் விழக்கூடிய இந்த பார்வையால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். மண்மனை யோக அமைப்புகள் உண்டாகும். பூமி சம்மந்தப்பட்ட மேன்மைகள் கிடைக்கும். வீடு வாங்குவீங்க, இல்லை வீடு கட்டுவீங்க, இல்லை கட்டின வீடு வாங்குவீங்க. அதுவும் மகர ராசி அன்பர்கள் பல பேர் நான் சொன்ன இந்த டேட்டில், இந்த 41 நாட்களில் பல பேர் இந்த நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பீங்க. 100% இது நடந்தே தீரும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் பெற்ற பிள்ளைகள், ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி 4ஆம் வீட்டில் இருந்ததுனால பெற்ற பிள்ளைகளால் மனச்சஞ்சலங்களும் மன வருத்தங்களும், உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு நல்ல ஒரு உறவு பாதிக்கப்படக்கூடிய நிலை, கல்யாண திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்த மருமகள் அல்லது பிள்ளைக்கு மருமகன் சார்ந்த ரீதியிலையும் தேவையில்லாத மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. அது வரக்கூடிய இந்த 41 நாட்களில் நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 4ஆம் வீடுன்றது செவ்வாய் இருக்கிற இடம் வந்து தாய் சம்மந்தப்பட்ட இடம், உங்கள் தாய் வழி சம்மந்தப்பட்ட இடம். அப்போ தாய் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். தாய் வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் வர வேண்டியது வந்து சேரக்கூடிய காலமாக இது இருக்கும். அதுவும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் 100% உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்குது. 4ஆம் வீடு மண்மனை மட்டும் அல்லாமல், பூமி மட்டும் அல்லாமல், உங்களுக்கு வந்து இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகனங்கள் சார்ந்த இடம். அப்போது அதை சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு அருமையான மேன்மைகள் கிடைக்கும். வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். வண்டி வாகனங்களை 2 வீலர் வாங்காதவங்க வாங்குவீங்க, இல்லைன்னா இருக்கிறத மாற்றி ஒரு நல்ல அருமையான வாய்ப்பை உண்டாக்குவீங்க. இன்னும் சிலருக்கு குறிப்பாக சொல்லணும்னா, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அதை 1-2 நாளாக்குற அளவுக்கு வாய்ப்புகள் அமையும். இந்த அளவுக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு பலம். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றி அளிப்பீங்க.
அதே போல் மகர ராசி அன்பர்கள் தனது குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் சரி தனக்கும் சரி, அதாவது ஆரோக்கிய ரீதியில் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மருத்துவ சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கும். அதனால் அந்த பாதிப்புகளும் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். காரணம், பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாய்ப்புகளை உண்டாக்க போகிறார். அதில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாபெரும் ஒரு டேர்னிங், திருப்பு முனையை உண்டாக்க போகிறார். அப்போது முடிந்தவரை முயற்சிகளை கால நேரங்களை வீணாக்காமல் செயல்படுத்துங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுக்கு உங்களுடைய இதுவரைக்கும் நீங்கள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு இருந்தால் அதுவும் இந்த காலகட்டங்களில் நடக்கப் போகுது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குண்டான பாதிப்புகளும் மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் பண நெருக்கடிகளும் வேலையில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த லாபஸ்தானத்தில் விழக்கூடிய பார்வை எப்படின்னா, குருவும் அந்த இடத்தை பார்க்கிறார், செவ்வாயும் அந்த இடத்த தான் பார்க்கிறார். இரு கிரகங்களுடைய பார்வை ஒரே இடத்துல விழுந்து அதே இடத்துல உங்களுக்கு சனி பகவானது பார்வையும் விழுது. எவ்வளோ பெரிய விஷயம், சிந்திச்சு பாருங்க. அப்போ அது லாபஸ்தானம் இல்லையா? திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வாய்ப்புகளும் திடீர் மேன்மைகளும் நடக்கவே நடக்காது, இது அவ்வளோதான்ட்டு கிடையில போட்ட அந்த வேலை கூட சடனாக அந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வியாபாரத்துறையிலையும் சரி, விவசாய சம்மந்தப்பட்ட துறையிலையும் சரி, இந்த இடத்துல இது போட்டால் இது நாளைக்கு ஒரு நல்ல அனுகூலம் கொடுக்குன்னு போட்டிருப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் அந்த அறுவடைக்கு வந்த அந்த காலகட்டங்களில் அது பார்த்தா விலை அப்படியே ட்ராப் ஆகி போட்ட முட்டுக்குழி கூட எடுக்க முடியாத ஒரு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு அது எல்லாத்தையும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த முறை உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை கிடைக்க போகுது. வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷமான ஒரு மேன்மைகளை அடைய போகிறீங்க. ஆக மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு அருமையான பிரகாசமான ஒரு காலம் இது. இந்த பலன்களை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. இது கோச்சார ரீதியில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் ஜனன ஜாதகம் இருக்கும், திசா புத்திகள் இருக்கும், சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக இருக்கணும். அது முழுமையடையணும்னா, எக்ஸாம்பிள் அது ஒரு 3 பரலுக்கு மேலே இருக்கணும். அந்த குருவும் சனியும் இந்த செவ்வாய் பகவானும் 4, 5 இருந்தால் சூப்பராக இருக்கும். 6, 7 இருந்தால் டாப் லெவலில் இருக்கும். வாழ்க்கையில் இந்த சான்ஸ் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிக்கிங்க. அதனால் அந்த பரல்கள் இதெல்லாத்தையும் பார்த்து தெளிவான ரீதியில் உங்கள் முயற்சிகளை பலமான ரீதியில் பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சாதிப்பீங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எவரது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.